இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நெகிரி செம்பிலானில் 41 ரிங்கிட் மதிப்பிலான கருப்பு மிளகு சாஸ் மற்றும் மயோனைஸ் திருடிய மாணவன் கைது. நெகிரி செம்பிலான் பண்டார் ஸ்ரீ ஜெம்போலில் ஒரு பேரங்காடியில் இருந்து 41 ரிங்கிட் மதிப்பிலான தலா 2 பாக்கெட் கருப்பு மிளகு சாஸ் மற்றும் மயோனைஸை திருடியதற்காக 11 வயது பையன் கைது செய்யப்பட்டார். வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. முதுகில் பை ஒன்றை மாட்டிக்கொண்டு உள்ளே நுழைவதும் வெளியேறுவதுமாக இருந்தவன் மீது சந்தேகம் கொண்ட பாதுகாவலர் முன்னதாக அவனை பிடித்து தடுத்து வைத்துள்ளார். இதையடுத்து அப்பையனின் பெற்றோர் என நம்பப்படும் ஒரு தம்பதி சந்தேக நபரை விடுவிக்குமாறு பாதுகாவலரிடம் பிரச்சனை செய்தனர். இதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் மூவரும் டொயோட்டா அவான்சா காரில் ஏறி தப்பியோடினர். எனினும் 15 வயது பள்ளி மாணவனான அப்பையன் சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு கைது செய்யப்பட்டான். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு போலீஸ் உத்தரவாதத்தில் பின்னர் அவன் விடுவிக்கப்பட்டான். ஆசியான் வட்டாரத்திலேயே இரண்டாவது மிகவும் அமைதியான நாடாக மலேசியா தேர்வு, உலக அளவில் 13வது இடம். ஆசியான் வட்டாரத்திலேயே மிகவும் அமைதியான இரண்டாவது நாடாக மலேசியா தேர்வு பெற்றுள்ளது. அதே சமயம் உலக அளவில் 163 நாடுகளில் மலேசியா 13வது இடத்தை பிடித்துள்ளது. எனினும் கடந்த ஆண்டை விட இது ஓரிடம் சரிவாகும். 2025ஆம் ஆண்டுக்கான உலக அமைதி குறியீட்டு பட்டியலில் இது தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டை போலவே இவ்வாண்டும் ஆசியானின் முதலிடத்திலும் உலக அளவில் 6வது இடத்திலும் சிங்கப்பூர் உள்ளது. உலக அளவில் வியட்நாம் 38வது இடத்திலும், இந்தோனேஷியா 49வது இடத்திலும், தாய்லாந்து 86வது இடத்திலும் உள்ளன. உலகிலேயே மிகவும் அமைதியான நாடாக தொடர்ந்தாற்போல் 17வது ஆண்டாக ஐஸ்லாந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. அதற்கு அடுத்த இடங்களில் அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து ஆகியவை உள்ளன. மலேசிய மக்களின் இலக்கவியல் வாலெட் பயன்பாடு அதிகரித்து 21.5 பில்லியன் ரிங்கிட் ஆனது. மே 2025இல் மின்னணு பணத்தை பயன்படுத்தும் பரிவர்த்தனைகளில் மதிப்பு முந்தைய ஆண்டை விட 70.2% அதிகரித்து 21.5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியதால் மலேசியர்கள் டிஜிட்டல் வாழ்க்கை முறையை நோக்கி கடுமையான மாற்றத்தை காட்டுகிறார்கள். இந்த வளர்ச்சி நாடு முழுவதும் பயணீட்டாளர்கள் மத்தியில் பணமில்லா கட்டண முறைகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதை என மலேசியா புள்ளி விவரத்துறை அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த எழுச்சி பரவலான டிஜிட்டல் கட்டண போக்கின் ஒரு பகுதியாகும். ரொக்கம் மற்றும் மின் வாலெட்டுகளுக்கு கூடுதலாக ஆன்லைன் வங்கி வழியாக பரிவர்த்தனைகளும் 21.1% வேகமாக வளர்ந்து 39.2 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது. இது அதிகரித்த ஆன்லைன் வங்கி நடவடிக்கைகளை பரவலாக்கியுள்ளது. அதே நேரத்தில் பணம் செலுத்துவதற்கு டெபிட் கார்டுகளின் பயன்பாடு 8.0 விழுக்காடு அதிகரித்து 14.1 பில்லியன் ரிங்கிட்டாக அதிகரித்துள்ளதாக மலேசியாவின் தலைமை புள்ளி விவர நிபுணர் டாக்டர் முகமது உசேர் மஹதீன் தெரிவித்தார். இந்த வளர்ச்சி மாறிவரும் பயணீட்டாளர் செலவு முறைகள் மற்றும் மலேசியாவில் கட்டண உள்கட்டமைப்பில் டிஜிட்டல் மயமாக்கலின் முன்னேற்றத்திற்கு ஏற்ப ரொக்கமில்லா கட்டண வழிகளின் தொடர்ச்சியான விரிவாக்கத்தை பிரதிபலிக்கிறது என அவர் கூறினார். கென்டக்கியில் பரபரப்பு, தேவாலயத்தில் மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு, 2 பெண்கள் பலி, கொலையாளியும் சுட்டுக் கொலை. அமெரிக்காவின் கென்டக்கி தேவாலயத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கொலையாளி உட்பட 3 கொல்லப்பட்டனர். மேலும் 2 பெண்கள் ஆவர். 2 ஆடவர்கள் காயமடைந்த வேளை அவர்களில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார். விமான நிலையம் அருகே சாலை தடுப்பு சோதனையின் போது போக்குவரத்து போலீஸ்காரர் ஒருவரை நோக்கி சந்தேக நபர் துப்பாக்கியால் சுட்டதே இச்சம்பவத்தின் நோக்கமாகும். அங்கிருந்த ஒரு காரை திருடிக் கொண்டு 16 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அந்த தேவாலயத்திற்கு அவன் தப்பி ஓடினார். அங்கு பிரார்த்தனைக்காக கூடியிருந்தவர்களை நோக்கி அவன் கண்மூடித்தனமாக சுட்டதில் 72 வயது மூதாட்டியும் 32 வயது பெண்ணும் கொல்லப்பட்டனர். தகவல் அறிந்து தேவாலயம் விரைந்த போலீஸ் கொலையாளியை அங்கேயே சுட்டுக் கொன்றது. கொலையாளியின் அடையாளம் வெளியிடப்படவில்லை. சிகிச்சை மற்றும் ஓய்வுக்கு பிறகு ஐஜேஎன்னிலிருந்து வீடு திரும்பினார் துன் மகாதீர். அதிக சோர்வின் காரணமாக நேற்று காலை தேசிய இருதய கழகமான ஐஜேஎன்னில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது வீடு திரும்பியுள்ளார்.
காலை 10 மணிக்கு ஐஜிஎன்னில் அனுமதிக்கப்பட்ட 100 வயது மகாதீருக்கு சிறிய அளவிலான சிகிச்சை அளிக்கப்பட்டது. பிறகு ஓய்வெடுத்துவிட்டு மாலை 5 மணிக்கு அவர் வீடு திரும்பினார். கெலாம் ஜேதேத் பேஸ்புக் பக்கம் அத்தகவல் உறுதிப்படுத்தப்பட்டது. முன்னதாக புத்ரஜயாவில் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்ற பிக்னிக் அண்ட் பாட்லக் நிகழ்வில் மகார்த்தி பங்கேற்றார். சில தினங்களுக்கு முன்னர் அவருக்கு 100 வயது பூர்த்தியானதையும் அவரின் துணைவியார் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலிக்கு 99 வயது பூர்த்தியானதையும் மக்களோடு கொண்டாடும் வகையில் புத்ரஜயா ஏரியில் அந்நிகழ்வு ஏற்பட்டிருந்தது. நிகழ்வுக்கு சொந்தமாக காரோட்டி வந்த அப்பெருந்தலைவர் பின்னர் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் உடன் வர டாண்டம் முறையில் ஏரியை சுற்றி சைக்கிள் ஓட்டினர். எனினும் சுமார் 8 முதல் 9 கிலோமீட்டர் தூரம் வரை சைக்கிள் ஓட்டிய பிறகு அவர் அதிக களைப்படைந்தார். சோர்வில் அவர் நாற்காலியில் சற்றே ஓய்வெடுத்துவிட்டு முன்கூட்டியே நிகழ்விலிருந்து ஐஜேஎன் கிளம்பினார். ஜொஹூரில் சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறை மோசமாக உள்ளது. மந்திரி பசார் கவலை தெரிவித்தார். ஜொஹூர் மாநிலத்தில் சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறை மோசமாக இருப்பது குறித்து மந்திரி புசார் வான் ஹாஃபிஸ் கசி எச்சரித்துள்ளதோடு நிலைமை கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக வர்ணித்துள்ளார். ஜொஹூர் சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் குழுவின் தலைவராக இருந்து வரும் ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் கியான் சூன் அண்மையில் மாநிலத்தின் 2வது பெரிய சிறப்பு மருத்துவமனையாக சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனையில் சோதனை மேற்கொண்ட போது இதனை நேரடியாக கண்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முக்கிய மருத்துவமனைகளில் சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறை, சிறப்பு மருத்துவர்கள், மருத்துவ அதிகாரிகள், உதவி அதிகாரிகள், தாதியர்கள் மற்றும் பிற சுகாதாரத்துறைக்கான ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான பிரிவுகளை உள்ளடக்கியுள்ளதாக முகநூல் பதிவில் ஒன்ஹாஃபிஸ் தெரிவித்துள்ளார். உதாரணமாக சில வார்டுகளில் ஒரு ஷிப்டில் 10 முதல் 14க்கும் மேற்பட்ட நோயாளிகளை ஒரு தாதி நிர்வகிக்க வேண்டியுள்ளது. இந்த நிலைமை தாதியர்களுக்கு நியாயமற்றது மட்டுமின்றி நீண்ட காலத்திற்கு கவனிக்கப்படாவிட்டால் நோயாளிகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகிவிடும். எனவே இந்த விவகாரம் தொடர்பில் சுகாதார அமைச்சு மற்றும் அது தொடர்பான துறையின் கவனத்திற்கு மாநில அரசாங்கம் மேற்கொண்டு வரும் அதிகரித்து வரும் பணி அழுத்தம் பணியாளர்களின் மன உறுதியை மட்டுமல்ல, நோயாளிகளுக்கான சிகிச்சையின் தரத்தையும் பாதிக்கிறது என ஒன்ஹாஃபிஸ் கூறினார். 24 சட்டவிரோத குடியேறிகள் கைது. ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை. கலான் ஷா அலாமை சுற்றியுள்ள 3 தனித்தனி இடங்களில் ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் 24 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். கலான் பண்டார் புக்கிட் ராஜாவில் உள்ள முடி திருத்தும் கடை, தாமான் சௌஜானாவில் உள்ள உணவகங்கள் மற்றும் ஷா அலாம் பிரிவு 7 ஆகிய இடங்களில் அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலோர் இந்தியா, மியான்மர் மற்றும் இலங்கையை சார்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட அனைவரிடத்திலும் கடப்பிதழ்கள் இல்லாத காரணத்தால் இந்த வழக்கு குடியேற்ற சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தீவிரமாக தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை அறிவித்துள்ளது. குவாந்தானில் மேட் ரம்பிட்களுக்கு எதிரான சோதனையில் வீலி சாகசம் புரிந்த ஆடவர் உட்பட 65 இளைஞர்கள் சிக்கினர். பஹாங் குவாந்தானில் மேட் ரம்பிட் சாலை அடாவடிக்காரர்களை முறியடிக்கும் சோதனையில் 65 பேர் கைதாகினர். அவர்கள் அனைவரும் 15 முதல் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ஆவர். கைகளை கால்களை பின்னால் நீட்டி படுத்துக் கொண்டே ஆபத்தான முறையில் வீலி சாகசம் புரிந்த 18 வயது பையனும் அவர்களில் அடங்குவார். அம்மாவட்டத்தில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயங்களால் பெரும் தொந்தரவு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கொடுத்த புகாரை அடுத்து அந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை நடத்தப்பட்ட அச்சோதனையில் பல்வேறு குற்றங்களுக்காக 194 அபராத நோட்டீஸ்கள் வெளியிடப்பட்டு 24 மோட்டார் சைக்கிள்கள் சீல் வைக்கப்பட்டன. சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் நிர்ணயிக்கப்பட்ட வாகன பதிவு எண் பட்டைகளை பூர்த்தி செய்யாதது, பக்கவாட்டு கண்ணாடி இல்லாதது, விதிமுறைகளை மீறி மோட்டார் சைக்கிள்களை மாற்றி அமைத்து அதிகப்படியான எக்ஸாஸ்ட் சட்டம், மோட்டார் சைக்கிளோட்டும் உரிமம் இல்லாதது உள்ளிட்ட குற்றங்களும் அடையாளம் காணப்பட்டன. இந்திய திரைப்பட வரலாற்றின் சகாப்தம் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி 87வது வயதில் காலமானார். தமிழ் திரைப்பட உலகின் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார். 87 வயதான அவர் வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவினால் இன்று மரணமடைந்தார்.
எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் போன்ற பிரபலமான நடிகர்களுக்கு நாயகியாக பல படங்களில் நடித்து புகழ்பெற்ற சரோஜா தேவி ரசிகர்களால் அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி என செல்லமாக அழைக்கப்பட்டார். 1955ஆம் ஆண்டில் மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் அவரது திரையுலக வாழ்க்கை தொடங்கியது. 1956ஆம் ஆண்டு ஜெமினி கணேசன் நடிப்பில் வெளியான திருமணம் திரைப்படத்தின் மூலம் தனது 70 ஆண்டு கால சினிமா துறையில் தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இந்தி உட்பட 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து அவர் முத்திரை பதித்துள்ளார். சரோஜா தேவி நடிகர் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான நாடோடி மன்னன் திரைப்படத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானதோடு தொடர்ந்து அவருடன் 26 படங்களிலும், சிவாஜியுடன் 22 படங்களிலும் நடித்துள்ளார். அவர் தமிழில் கடைசியாக நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான ஆதவன் திரைப்படத்தில் நடித்திருந்தார். திரையுலகில் தனது சிறந்த நடிப்பிற்காக இந்திய அரசாங்கத்தின் வாழ்நாள் சாதனையாளர், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். இதனிடையே நடிப்பு துறையின் சகாப்தமான நடிகை சரோஜா தேவியின் மரணம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. புக்கிட் பின்தாங்கில் பொது வாகன நிறுத்தும் இடங்களுக்கு கட்டாயமாக 10 ரிங்கிட் கட்டணம் வசூலிக்கும் கும்பல். கோலாலம்பூர், புக்கிட் பின்தாங் மற்றும் ஜாலான் அலூர் பகுதியில் வாகன நிறுத்துமிட கட்டணம் என்ற பெயரில் வெளிப்படையாகவே 10 ரிங்கிட் வசூலிக்கப்படுவது அம்பலமாகியுள்ளது. அவை தனியார் நிறுத்தும் இடங்கள் கூட அல்ல, மாறாக பொது வாகன நிறுத்தும் இடங்கள். அவற்றுக்கே இந்த உள்ளூர் ஆடவர் கும்பல் கட்டணம் வசூலிக்கிறது. சட்டவிரோதமாக அவ்விடங்களை ஆக்கிரமித்து கட்டணம் செலுத்துமாறு வாகன ஓட்டிகளை அக்கும்பல் கட்டாயப்படுத்துகிறது, மறுப்பவர்களை மிரட்டுகிறது. அரியாங் மெட்ரோ, மலாய் நாளிதழ் நிருபர்கள் ஆள்மாறாட்டம் செய்த போது அக்கும்பலின் யுக்தி அம்பலமானது. கேட்டதற்கு வாகன நிறுத்தும் இடங்களை வேறு யாரும் எடுத்துக் கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்யவே அங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டு வருவதாக ஓர் ஆடவர் கூறியுள்ளார். வெறும் 5 மற்றும் 10 ரிங்கிட் கட்டணங்களை மட்டுமே வசூலிக்கிறோம், ஆனால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் வாகனங்களை அங்கே நிறுத்தி வைக்கலாம் என அவர் சொன்னார். மாமன்னரின் கண்டிப்புக்கு பிறகு ஜாலான் கலைஞர் பகுதியில் சுறுசுறுப்பாக நடைபெற்ற துப்புரவு பணிகள். ஜாலான் கலைஞர் பகுதியில் சாலையோரங்களில் குப்பைகள் வீசப்பட்டிருந்தது மற்றும் கால்வாய் அடைப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பில் கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL உடனடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. சனிக்கிழமை காலை அங்கு நடைபயணம் மேற்கொண்டு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுற்றுப்புற தூய்மை குறித்து கண்டித்த பிறகு சுறுசுறுப்பாக வேலை நடைபெற்று முடிந்துள்ளது. அவ்வகையில் குரங்குகள் உணவை தேடி சாலைகளுக்கு வர காரணமாக இருந்து தற்காலிக குப்பை தொட்டிகள் மூடப்பட்டுள்ளன. கால்வாய்களில் அடைப்பு எடுக்கப்பட்டுள்ளது. புற்கள் வெட்டப்பட்டு புதர் பகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டுள்ளன. சாலையோரங்களில் விழுந்து கிடந்த மரக்கிளைகள் அகற்றப்பட்டன. சாலையை மறைக்கும் வண்ணம் தொங்கிய மரக்கிளைகள் வெட்டப்பட்டு சாலைகளும் கழுவப்பட்டுள்ளன. கோலாலம்பூரின் ஊராட்சித்துறை என்ற வகையில் முழு பொறுப்புடன் அங்கு துப்புரவு பணிகளை முடித்திருப்பதாக Facebook பக்கத்தில் DBKL குறிப்பிட்டது. அப்பகுதி எப்போதும் தூய்மையாக இருப்பதை உறுதி செய்ய SW கார்ப் மற்றும் ஆலம் புளோரா கழிவு மேலாண்மை தரப்புகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் DBKL கூறிற்று.